நெல்லை சாந்தியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா கருவாட்டு குழம்பு, மஞ்சப்பாறை கருவாடு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 மஞ்சப்பாறை கருவாடு எடுத்திருக்கேன். அந்த கருவாடை தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கருவாடு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சாச்சு. நம்ம இப்போ சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு செதிலெல்லாம் எடுத்து செதிலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த தலையெல்லாம் பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம கருவாடு குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயத்தை அம்மியில் வச்சு தட்டிக்கலாம். 1-2 தட்டிக்கலாம். தட்டி போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை 1-2 தட்டி வச்சாச்சு. இப்போ குழம்பு வச்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம கருவாடு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம 1-2 தட்டி வச்ச 20 சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கலாம். வீட்டு குழம்புத்தூள் தான் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம். நான் முதல்ல போடுறதுக்கு மறந்துட்டேன். வெங்காயம் வதக்கும் போதே போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடெல்லாம் பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு.
இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை போட்டுக்கலாம். சுத்தம் பண்ணி நம்ம இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். கருவாடு வேகட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்த்துடலாம். கருவாடு நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம குழம்புக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மஞ்சப்பாறை கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.